அன்பர்களே, இன்று கள்ளிக்குடி ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் விருதுநகர் டி கல்லுப்பட்டி நெடுஞ்சாலையில் கள்ளிக்குடி விலக்கு ரோட்டில் இறங்கி அருகில் உள்ள கோயிலாகும். கள்ளி செடிகள் படர்ந்திருந்த காரணத்தினால் இந்த பகுதி கள்ளிக்குடி என பெயர் பெற்றது. 1800 ஆண்டு பெருமை மிக்க ஊர் இது. இந்த பகுதியில் பெரிய ஏரிகள் பல உண்டு. அதனால் இன்றளவும் விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது. அக்காலத்தில் இந்த ஊர் செங்குடி நாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் அமைந்திருந்தது. ஊரின் வடக்கு புறமாக கிழக்கு பார்த்த வண்ணமாக இந்த கோயில் உள்ளது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் கற்றளியாக கட்டப்பட்டது. இந்த கோவிலின் எதிரே பிரம்மாண்டமான தீர்த்த குளம், பாண்டியன் கிணறு, பலிபீடம், நந்திதேவர் மண்டபம் ஆகியவை உள்ளன. முகமண்டப தரைத்தளத்தில் ஆங்கில படைத்தளபதி ஜான் பானர்மேன் 21/10/1779 வெளியிட்ட அறிக்கை இங்கு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. கள்ளிக்குடி கிராமம் அந்த நாளில் பாவாளி பாளையத்திற்கு கட்டுப்பட்டிருந்தது. எனவே பாவாளி பாளையக்காரருக்கு விடுக்கப்பட்ட கடிதம் இந்த கோயில் வாயிலில் பொறிக்கப்பட்டது. முகமண்டப விதானத்தில் பாண்டிய நாட்டு முத்திரையாகிய இரட்டை மீன்களும் பூச்செண்டும் உள்ளன. மகாமண்டப வடபுறம் தில்லைக்கூத்தர் சன்னதி, மகாமண்டப தென்புறம் வாசல் உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுக்ஞை விநாயகரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியும் உள்ளனர். கருவறை மூலவராக மகப்பேரொருளும் மகேசனாக சொக்கநாத சுவாமி லிங்கமூர்த்தமாக உள்ளார். பக்கத்து ஊரை சார்ந்த நிலக்கிழார் ஒருவருக்கு மகப்பேறு இல்லாத குறையை நீக்க இந்த பெருமானிடம் மனம் கசிந்து வேண்டினார். வேண்டியதை வேண்டியவர்க்கு அருளும் சொக்கநாதர் தனது அடியவரின் கனவை நிறைவேற்றினார். அதனால் அந்த நிலக்கிழார் கோவிலுக்கு திருமதில் கட்டி மகிழ்ந்தார். இதுபோல சுற்றுவட்டார மக்கள் தங்கள் மனக்குறைகளை இந்த மகேசனிடம் எடுத்து சொல்லி குறை நீங்க பெறுகின்றனர். இந்த கோவிலின் தலவிருட்சம் வில்வம். சுவாமி சன்னதியில் வலப்பக்கம் மீனாட்சி அம்மன் சன்னதி உள்ளது. கிழக்கு பார்த்த சன்னதி அம்பாள் வலக்கையால் நீலோத்பல மலர் ஏந்தியும் இடது கையை தொங்கவிட்டபடியும் கருணை ததும்பும் முகத்தோடு காட்சி தருகிறாள். கருவறை நிலையில் இந்த கோவிலை கட்டிய நாயக்க மன்னரின் திருவுருவ சிலை புடைப்பு சிற்பமாக உள்ளது. உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி, ஆறுமுகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், அஷ்டமி, ஐப்பசி, அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மகா சிவராத்திரி, விநாயக சதுர்த்தி முதலியவை இங்கு விழா நாட்கள். மகப்பேரளித்து மக்களை காக்கும் கள்ளிக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.